Hello students, welcome to MSTix channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது exercise 1.5 ல இருக்கிற sums பார்க்க போறோம். So first sum பார்க்கலாம். இப்போ first sum question 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா find பண்ண சொல்லிருக்காங்க வேல்யூவை 64 to the power of 1 by 2. 64 அதோட பவர்ல என்ன இருக்கு 1 by 2 ன்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து 64 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். 64 நம்ம என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாம் 8 into 8 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா 8 8 சார் என்ன கிடைக்கும் 64 கிடைக்கும் ஓகேவா சோ இந்த 64 நம்ம இப்ப எப்படி எழுத போறோம்னா 64 க்கு பதிலா 8 பவர் 2 ன்னு எழுதுறோம் ஏன்னா இங்க 2 times 8 இருக்கு இல்லையா மேல என்ன இருக்கும் நம்மளுக்கு 1 ன்னு இருக்கும் சோ இத ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 8 ஸ்கொயர் சோ 8 ஸ்கொயர் 64 க்கு பதிலா 8 ஸ்கொயர் எழுதிட்டு மேல ஹோல் பவர் என்ன கொடுத்திருக்காங்க 1/2 கொடுத்திருக்காங்க அத அப்படியே எழுதிக்கோங்க சோ பவர்ல மேல பவர் வரப்போ அந்த ரெண்டு வேல்யூ என்ன ஆகும்னா நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகும் சோ 8 to the power of 2 into 1/2 இந்த 2 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 8 power 1 that's equal to 8 ஓகே சோ இந்த டேபிள்ஸ் உங்களுக்கு தெரியல அந்த 64 வந்து இப்போ 8 8 64 ன்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிட்டோம் இல்லையா சேம் வேல்யூ வர மாதிரி பிரிக்கணும் இந்த மாதிரி பிரிக்க தெரியல அப்படின்னா நோ இஷ்யூஸ் டைரக்டா என்ன பண்ணிடுங்க எல்சிஎம் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க 64 க்கு வந்து எல்சிஎம் எடுத்தானா 2 டேபிள்ல நீங்க எடுப்பீங்களா 2 டைம்ஸ் என்ன வரும் 32 வரும் அகைன் வந்து 2 டேபிள்ல போடுங்க 2 டேபிள்ல போடுறப்ப நம்மளுக்கு 16 வரும் மறுபடியும் 2 டேபிள்ல போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 4 times 16 சாரி 8 times 16 கிடைக்கும் அகைன் 2 டேபிள்ல போட்டா 4 times 8 அகைன் 2 டேபிள்ல போடுறப்ப 2 திரும்படியும் 2 டேபிள்ல 1 ஓகே இப்போ நமக்கு எத்தனை 2s கிடைச்சிருக்கு 1 2 3 4 5 6 கிடைச்சிருக்கு இல்லையா சோ 2 பவர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 6 கிடைச்சிருக்கு இது ஹோல் பவர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல 1/2 ன்னு கொடுத்திருக்காங்க சோ நான் என்ன சொன்ன பவர்ல வரப்ப நம்ம அத மல்டிப்ளை பண்ணிக்கலாம்னு சொன்னேன் சோ is equal to 2 power 6 into 1/2 இத கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2 1s are 2 2 3s are நம்மளுக்கு 6 கிடைக்கும் இல்லையா சோ 2 power 3 ன்னு வருது 2 power 3 என்ன 2 into 2 into 2 மல்டிப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர் 8 ஓகே இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் எல்சிஎம் எடுத்து வர்ற வேல்யூஸை வந்து நீங்க யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்ல உங்களுக்கு டைரக்டா டேபிள்ஸ் தெரியும் கொடுத்திருக்க நம்பரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண தெரியும்னா இந்த மெத்தடும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் சம் பார்க்கலாம் செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க 32 to the power of 1/5 32 ஓட பவர்ல என்ன இருக்கு 1/5 கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம 32 என்ன பண்ணிக்கணும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம் இல்லையா 32 is equal to 32 எப்படி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம் LCM எடுத்து பாத்துங்க LCM எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா 32 வந்து 2 டேபிள்ல போட்டீங்கன்னா 16 கிடைக்கும் அகைன் 2 டேபிள்ல நம்ம டிவைட் பண்றப்போ 8 வரும் அகைன் 2 டேபிள்ல போடுறப்போ 4 and 2 2s are then 2 போடுறப்போ உங்களுக்கு 1 ஓகே சோ எத்தனை டைம்ஸ் வந்து உங்களுக்கு 2 கிடைச்சிருக்கு 5 டைம்ஸ் இருக்கு இல்லையா சோ அதை நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா 2 பவர் 5 ன்னு எழுதிக்கலாம் 32 நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 2 பவர் 5 ன்னு பிரிச்சுக்கலாம் சோ is equal to 2 பவர் 5 ஹோல் பவர் என்ன கொடுத்திருக்காங்க 1/5 ன்னு கொடுத்திருக்காங்க அதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம் 2 பவர் 5 into 1/5 சோ அந்த 5 உம் 5 என்ன ஆயிடும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் ஆன்சர் இஸ் 2 பவர் 1 that's equal to 2 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 125 to the power of 1/3 ஃபர்ஸ்ட் as usual என்ன பண்ணிடுவோம் அந்த 125 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 5 டேபிள்ல வந்து நீங்க எல்சிஎம் எடுத்து பாருங்க 5 டேபிள்ல எடுக்கிறப்ப எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு 2 times 5 25 டைம்ஸ் வந்து உங்களுக்கு 5 25s are 125 வரும் அகைன் 5 டேபிள்ல போறப்ப 5 5s are 25 then 5 டேபிள்ல போறப்ப உங்களுக்கு வேல்யூ 1 வந்துரும் சோ எல்சிஎம் எடுக்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும் இல்லையா 1 வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டிவிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே போவோம் ஓகே சோ இப்போ கிடைச்சிருக்கு எத்தனை டைம்ஸ் 5 கிடைச்சிருக்கு 3 டைம்ஸ் கிடைச்சிருக்கு சோ 125 நம்ம எப்படி எழுதலாம் 5 பவர் 3 ன்னு எழுதலாம் 3 5s இருக்கு இல்லையா சோ 5 பவர் 3 ன்னு எழுதலாம் சம்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 125 க்கு பதிலா 5 பவர் 3 ஹோல் பவர் 1/3 இப்போ 5 பவர் பவரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 3 into 1/3 3 3 நமக்கு கேன்சல் ஆயிடும் that's equal to 5 power 1 so we get the answer of 5 okay question number 2 பார்க்கலாம் question number 2 ல என்ன கொடுத்திருக்காங்க first sumல 9 to the power of 3/2 இதுவும் அதே மாதிரி இப்ப வரைக்கும் நான் பார்த்ததுல என்ன பார்த்துட்டு இருந்தோம் மேல இருக்கிறது வந்து 1 மட்டும் தான் இருந்தது இப்ப மேல இருக்கிறதுல என்ன இருக்கு வேல்யூஸோட சேர்த்து வருது okay 3/2 3/4 2/5 இங்க -1/3 ஓகேவா
இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ள இருக்கிற நம்பர் நம்மளுக்கு என்ன இருக்கு? 9 இருக்கு. 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? 9 is equal to 3 ஸ்கொயர் ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்க சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும்? 3 ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2 is equal to 3 to the power of 2 into 3/2. இந்த 2 இந்த 2 நம்மளுக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ 3 கியூப் மட்டும் இருக்கும் நம்மளுக்கு. 3 கியூப் 3 வந்து 3 டைம்ஸ் போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are 27. இதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஓகே, அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன இருக்கு? 32 to the power of 2/5. 32 வந்து நம்ம போன சம்லயே பிரிச்சோம் இல்லையா? 32 நீங்க எப்படி பிரிச்சுக்கலாம்? 5 டைம்ஸ் 2 போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது? 32 கிடைக்கும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. So இப்ப 32 நீங்க எப்படி எழுதலாம்? 32 is equal to 2 power 5 ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்ப 2 power 5 ஹோல் இங்க 32 to the power of என்ன கொடுத்திருக்காங்க? 2/5 கொடுத்திருக்காங்களா? சோ இங்க 2 to the power of நீங்க எழுத போறது 2/5 is equal to 2 to the power of 5 into 2 divided by 5. மல்டிப்ளை பண்ணுங்க பவரை. இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிடும். சோ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 2 ஸ்கொயர் கிடைக்கும். 2 ஸ்கொயர் equal to 2 into 2 4. This is the answer. அடுத்தது third question பார்க்கலாம். third question 16 to the power of 3/4. 16 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 into 2. 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. is equal to 2 to the power of நமக்கு என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. 16 பிரிக்கிறப்போ சோ இந்த சம்ல இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 16 பதிலா என்ன போட போறேன்? 2 to the power of 4 னு போடுறேன். ஹோல் பவர்ல என்ன கொடுத்திருக்காங்க? 3/4. that's equal to 2 power 4 into 3/4. இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் ஆயிடும். 2 கியூப் வரும். 2 கியூபோட வேல்யூ வந்து உங்களுக்கு 8. ஓகே, fourth sum பார்க்கலாம். fourth sum 125 to the power of 1/3. 125 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணோம்? LCM எடுத்தீங்கன்னா 5 into 5 into 5. ஃபர்ஸ்ட் சம்லயே வந்து நம்ம 125 LCM எடுத்திருப்போம். 3 times 5 போடுவோம் is equal to 5 cube. 5 cube வந்து சம்ல இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5 cube to the power of minus 1/3. பவர் இப்ப மல்டிப்ளை பண்ணா எப்படி எழுதலாம்? 5 to the power of 3 into minus 1/3. So இங்க denominator இருக்க 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடும். So 5 to the power of minus 1 இருக்கும் நம்மளுக்கு. இப்ப பவர்ல இருக்கிற -1 வந்து பாசிட்டிவா மாத்தணும்னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா, இங்க கீழே என்ன இருக்கும் நம்மளுக்கு? 5/1 இருக்கும் இல்லையா? சோ இதை ரெசிப்ரோக்கலா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா பவர்ல இருக்கிற அந்த 1 வந்து பாசிட்டிவ் 1 மாறிடும், +1. ஓகே, பவர்ல நெகட்டிவ் 1 இருந்துச்சுன்னா அதை டினாமினேட்டர் நீங்க எடுத்துட்டு வந்து எழுதும் போது பாசிட்டிவா மாத்திக்கலாம். சோ இஸ் ஈக்குவல் டு 1/5. क्वेश्चन नंबर 3 பார்க்கலாம். क्वेश्चन नंबर 3ல சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 2 to the power of 2/3 into 2 to the power of 1/5. பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த क्वेश्चनல பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. சோ இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டினா a power m into a power n is equal to a to the power of m plus n. ஓகேவா? பேஸ் ரெண்டும் சேமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம பேஸ் என்ன இருக்கு? 2 இருக்கு. பவர்ல என்ன இருக்கு? 2/3 plus 1/5. இது வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகேவா? பேஸ் 2 வந்து a க்கு இருக்கிற பிளேஸ்ல போட்டிருக்கோம். m plus n-ன்றது 2/3 plus 1/5. இததான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க எல்சிஎம் எடுத்து பாருங்க. ஏன்னா அடிஷன் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமா இருக்கணும். டினாமினேட்டர் நம்மளுக்கு டிஃபரெண்டா இருக்கனால இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 and 5. ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல போடலாம். 1 3 1s are 3. 5 வந்து 3 டேபிள்ல நம்மளால வராது. சோ 5 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. அண்ட் தென் அகைன் வந்து 5 டேபிள்ல போடுறப்ப 1,1. கீழே நமக்கு 1,1 வந்துருச்சு. 3 into 5. சோ எல்சிஎம் என்ன? 3 5s are 15. சோ எல்சிஎம் இதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 15 வந்திருக்கு. சோ 2 to the power of எல்சிஎம் நம்மளுக்கு வந்தது 15 வந்திருக்கு. இங்க மேல என்ன வேல்யூ இருக்கு? 2 இருக்கு. சோ 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 15 வரும்? 3 5s are 15. சோ மேல இருக்கிற 2 கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்? 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ 2 5s are 10 பிளஸ் இங்க என்ன நம்பர் இருக்கு? கீழே 5 இருக்கு இல்லையா? சோ 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 15 வரும்? 3 மல்டிப்ளை பண்ணா 15 வரும். சோ 1 into 3 is equal to 3.
So 2 to the power of 10 plus 3 என்ன வரும் உங்களுக்கு 13/15. ஓகேவா 2 to the power நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 13/15. இதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். அடுத்து செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா 1 divided by 3 power 3. 3 to the powerல 3 இருக்கு. இந்த whole powerல என்ன வேல்யூ இருக்கு 7 இருக்கு. ஓகே சோ இப்போ இத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 1க்கும் இந்த பவர் 7 வரும். இங்க 3 பவர் 3க்கும் என்ன இருக்கு இந்த பவர் 7 வந்து அப்ளை ஆகும். ஓகேவா சோ இத ஸ்ப்ளிட் பண்ண எப்படி எழுதலாம் 1 to the power of 7 divided by 3 cube. அதுக்கும் என்ன வரும் நமக்கு பவர் 7 வரும். ஓகே இத நீங்க எப்படி எழுதலாம் பவர் வேல்யூ வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா சோ 1 பவர் 7 னா நமக்கு என்ன வேல்யூ தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் divided by 3 into 7 என்ன கிடைக்கும் 21 கிடைக்கும். So 3 to the power of 21. மேல என்ன இருக்கு நமக்கு 1 தான் இருக்கு. கீழ 3 பவர்ல 21 இருக்கு. சோ இத நீங்க டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்ம் வந்து நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போய் எழுதுனா எப்படி எழுதலாம் ரெசிப்ரோக்கலா எழுதும்போது நமக்கு என்ன ஆகும் பவர் வந்து மைனஸ்ல வரும். 1/3 power 21ன்றது இங்க டினாமினேட்டர்ல இருக்க 3 power 21 மேல நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போய் நம்ம எழுதுறப்போ பவரை மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதே நீங்க நெகட்டிவா இருந்ததுன்னா நியூமரேட்டருக்கு போறப்ப பாசிட்டிவா போகும். இங்க பாசிட்டிவா இருக்கனால நம்ம நியூமரேட்டர் எடுத்துட்டு வரப்ப நெகட்டிவ்ல எழுதுறோம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 3 பாருங்க 11 to the power of 1/2 divided by 11 to the power of 1/4. இது என்ன ப்ராப்பர்ட்டி வந்து ரிசம்பிள் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா a பவர் m divided by a பவர் n. ஏன்னா பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு 11 சேமா இருக்கு இல்லையா மேல இருக்கிற பவர் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. இதோட ஃபார்முலா என்ன வரும் உங்களுக்குன்னா a பவர் m மைனஸ் n. டிவிஷன்ல வர்றப்போ பேஸ் சேமா இருந்துட்டு பவர் டிஃபரெண்டா இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஓகே இதுல நீங்க அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் 11 to the power of m என்ன இருக்கு உங்களுக்கு 1/2 மைனஸ் 1/4. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும் கீழே 4 இருக்கு இல்லையா 4 தான் இதுக்கு எல்சிஎம்மா வரும். சோ 11 to the power of 4 வரனா இங்க 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணுவோம் நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 1 into 2 2 மைனஸ் இங்க 4 தான் இருக்கு. சோ நீங்க 1 போட்டுக்கலாம். is equal to 11 to the power of 2 minus 1 1/4. Next question பாருங்க fourth question 7 power 1/2 multiplication of 8 power 1/2. இந்த சம்ல எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. பேஸ் என்ன இருக்கு 7 இங்க 8 இருக்கு. பட் பவர் என்ன இருக்கு உங்களுக்கு சேமா இருக்கு இல்லையா பவர் சேமா இருக்கு பேஸ் மட்டும் டிஃபரெண்டா இருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a பவர் m டாட் b பவர் m. பேஸ் எப்படி இருக்கு டிஃபரா இருக்கு பவர் வந்து சேமா இருக்கு இல்லையா இதை எப்படி எழுதுவோம்னா a into b whole power m. பவர் வந்து சேமா இருக்குன்னா பேஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இந்த சம் இப்ப சால்வ் பண்ணுவோம். is equal to 7 into 8 இருக்கு இல்லையா இதுதான் என்னது உங்களுக்கு a இது வந்து b. ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் 7 into 8 whole power பவர் என்ன வரும் நம்மளுக்கு 1/2. 1/2 தான் இதுக்கு இருக்குமையான பவர் இல்லையா சோ whole power 1/2. 7 8 சார் என்ன உங்களுக்கு 56 to the power of 1/2. அவ்வளவுதான் இந்த சம். இதோட எக்ஸசைஸ் 1.5ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே முடியுது. இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு அதை கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் சாப்டர் 2 பாலினாமியல்ஸ்ல வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.